Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம பச்சை மாங்காய் வச்சு குட்டீஸுகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்நாக் ஐட்டம் செய்ய போகிறோம். இதுக்கு ரொம்ப டைம் எல்லாம் நமக்கு எடுக்காது. கம்மியான இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். இப்போ மாங்காய் சீசன் தானே, வீட்டில் மாங்காய் மரம் வச்சுருக்கிறவங்க இருப்பாங்க. இல்லை நம்ம மார்க்கெட்டில் வாங்குற மாதிரி இருந்தாலும் நமக்கு கம்மியான விலையில் நமக்கு கிடைக்கும். இதுக்கு எந்த டைப் மாங்காய் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் அதுக்கு 2 மாங்காய் எடுத்திருக்கேன். தோலெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி இப்போ இதையும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம இதே கட் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் டைரெக்டாக போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டை தான் அரைச்சி எடுக்க போகிறோம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அரைப்படுற மிக்ஸி ஜாராக இருந்தால் நீங்கள் பெருசாக இருந்தாலும் கட் பண்ணாலும் பரவாயில்ல. இப்போ நான் இதெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே நம்ம போட போகிறோம். நான் குட்டி மிக்ஸி ஜார் தான் நான் எடுத்திருக்கேன். அதனால் 2 வாட்டியாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். எந்த கட்டையெல்லாம் இருக்கக்கூடாது, நல்ல ஃபைனாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கலாம். தண்ணிக்கு அளவெல்லாம் கிடையாது. இப்போது இதையே அரைச்சி எடுத்து வந்தாச்சு. பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி நமக்கு இப்படி தான் இருக்கணும். ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ அதை அங்கே ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு குட்டி பவுல் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அதையும் நம்ம சேர்த்தி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம விட்டுடலாம். அவ்வளோதான், கட்டையெல்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. இது அங்கே ஓரமாக இருக்கட்டும். இப்போ இந்த ஸ்நாக்கு எதில் நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கடாய் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தா மாங்காவோட பேஸ்ட்டு நம்ம இதில் சேர்த்திக்கலாம். இப்போ இதுக்கு இனிப்பு சேர்த்த போகிறோம். ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்திட்டேன். சர்க்கரையும் சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கும் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்தி நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு மாங்காவும் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்கும். இப்போ இது நம்மளோட ஸ்நாக் கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் இனிப்பு 2 கலந்த மாதிரி தான் நமக்கு வரும். புளிப்பு கொஞ்சம் அதிகமாக தூக்கலாக வேணும், இனிப்பு கம்மியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டேஸ்ட் பண்ணி சர்க்கரை நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லை இனிப்பு தான் அதிகமாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சர்க்கரை. இப்போது 3 ட்ராப்ஸ் அளவுக்கு நான் ஃபுட் கலர் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு ஃபுட் கலர் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது நான் கொஞ்சம் வீடியோஸ் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும்கோசரம் மட்டும்தான் நான் சேர்த்திருக்கோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு நம்ம இதையே கைவிடாமல் நல்லா கலரி விட போகிறோம். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திருக்கங்காட்டி டக்குன்னு நம்மளுக்கு இது திக்னஸ் டக்குன்னு கிடச்சிடும். பாருங்கள், கன்சிஸ்டன்சி நமக்கு இப்படி தான் இருக்கணும். இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் எந்த பவுலில் நம்ம செட் பண்ண போகிறீங்களோ அதில் நம்ம டைரெக்டாக ஊற்றிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பிளாஸ்டிக் பவுல் எடுத்திருக்கேன். இது நம்ம ஜாமு இல்லை நம்ம ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கும்போது நமக்கு கிடைக்கும். அதுதான் நான் எடுத்திருக்கேன். எதில் வேணாலும் நீங்கள் செட் பண்ணி வச்சிடலாம். இப்போ அதை ஊற்றுனதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சர் வைக்கிற மாதிரி ஒரு 3 மணி நேரம் வச்சுருங்க. இல்லை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 2 மணி நேரத்தில் நமக்கு டக்குன்னு இது செட் ஆகி கிடச்சிடும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா கரெக்டாக செட் ஆகி வந்திருக்கு. நாம் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது பச்சை மாங்காய் வச்சு ஒரு சாஃப்டான வாயில் போட்டதுமே அழிஞ்சு போகிற மாதிரி ஒரு ஜெல்லி தான் பண்ணியிருக்கோம். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கங்காட்டி இது ஏன் மேங்கோ டெசர்ட்டுன்னு சொல்லலாம், மேங்கோ டிலைட்டுன்னு சொல்லலாம். இது வாயில் போட்டதுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் இனிப்பு எல்லாம் சேர்ந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இது இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டியாவது நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் மறக்காமல் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் விசிட் பண்ணுறீங்க, கொஞ்சம் நல்ல வீடியோஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் போய் பாருங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கம்மியான இன்க்ரீடியன்ஸில் தானே நம்ம செஞ்சுருக்கோம். குட்டீஸ்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். 100%. நாளைக்கு இன்னொரு வெரைட்டியான ரெசிபி மாயிட்டு வரேன். டாடா, பாய்.